Jehovah Hosinu. இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா பிரிஸ்கிலா பற்றி தான் பார்க்க போறோம். பிரிஸ்கிலா ஒரு ரோம பெண்மணி. இவங்க கணவன் ஆக்கிலா ஒரு யூதர். ஆக்கிலாவின் சொந்த தேசம் சின்ன ஆசியாவில் உள்ள பொந்து தேசம். ஏதோ ஒரு காரணத்திற்காக அவங்க சொந்தமான பொந்து தேசத்தை விட்டு மிக தொலைவில் உள்ள இத்தாலியை சேர்ந்த ரோமபுரிக்கு வந்தாங்க. இந்த தம்பதியர் ரோமபுரியில கோடார தொழில் செய்து நல்ல நிலையில் வர்த்தகத்தை நடத்தி கொண்டு வந்தாங்க. இவங்கள கோடார தம்பதிகள் என்று சொன்னால் மிகையாகாது. ரோம பேரரசன் கிலாவிதிராயன் ரோமர் அல்லாத யூதர் எல்லாரும் ரோமபுரியை விட்டு போகும்படி கிபி 49-50 ஆண்டுகளில் கட்டளை கொடுத்தாங்க. அரசு கட்டளைக்கு கீழ்ப்படிந்த இந்த தம்பதியர் ஜீவனுள்ள தேவனை விசுவாசிச்சு நல்ல வருமானத்தையும் பொருட்படுத்தாமல் ரோமபுரிக்கு மிக தொலைவில் உள்ள அகாயாவில் உள்ள கொரிந்து பட்டணத்துல வந்து குடியேறினாங்க. இவர்கள் நாட்டை விட்டு வீட்டை விட்டு நல்ல தொழிலை விட்டு வந்தாலும் நிலை குலையவில்லை. இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக மிக சிறந்த குடும்ப வாழ்க்கைய நடத்தினாங்க. இவங்களுக்கு பிள்ளைகள் இருந்ததாக வேதம் கூறவில்லை. ஒருவேளை பிள்ளைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம் என யூகிக்கப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தனது 2வது மிஷனரி பயணத்தில் இவர்களை கொரிந்துவில சந்திச்சாங்க. கொரிந்துவில வாழ்ந்த இவங்க தங்கள் வீட்டை பவுலுக்கு திறந்து கொடுத்தாங்க. பவுல் இவங்களோடு தங்கி கூடார தொழிலையும் எஞ்சிய நேரங்களில் சுவிசேஷ பணியையும் செஞ்சாங்க. ரோமபுரியில் வாழும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இவங்களுக்கு தங்கள் வீட்டில் தங்கிய பவுல் மூலம் இன்னும் அதிகமாக ஆண்டவரை பற்றி அறிவும் விசுவாசத்தில் வளரவும் வாய்ப்பு கிடைத்தது. வேதாகமத்தில் இவர்களின் பெயர்கள் 6 முறை வருகிறது. 3 முறை பிரிஸ்கிலா ஆக்கிலா எனவும் 3 முறை ஆக்கிலா பிரிஸ்கிலா எனவும் வருகிறது. சுவிசேஷ ஊழியத்தை இணைந்து செய்த தம்பதி இவங்க. மனைவியா இருக்கிற ஒவ்வொருவரும் கணவனோடு இணைந்து இவர்களை போல செயல்பட வேண்டும் என்பதை இவர்கள் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக்கிலாவை விட பிரிஸ்கிலா ஒரு படி மேலான ஆவிக்குரிய அனுபவம் உடையவங்களாக இருந்திருக்கலாம். ஊழியத்தில் ஆர்வம் காட்டியதும் பிரிஸ்கிலாவாக இருந்திருக்கலாம். அதனால்தான் வேதத்தில் சில இடங்களில் பிரிஸ்கிலா ஆக்கிலா என்று பிரிஸ்கிலாவை ஆவியானவர் முதன்மைப்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார். இவர்கள் வீட்டிற்கு அதிகமான விருந்தினர் வந்திருக்கின்றனர். அவர்களை மகிழ்ச்சியோடு உபசரித்த மேன்மை பிரிஸ்கிலாவுக்கே உரியது. அப்பல்லோ பவுல் போன்ற பல ஊழியர்கள் அவர்கள் வீட்டிற்கு வந்து போனார்கள். ஆனாலும் இந்த தம்பதியர் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். இதற்கு காரணம் இருவரிடமும் இருந்த விருந்தோம்பலின் ஆவியே. இந்த தம்பதிகள் மிகுந்த வேத அறிவு பெற்றவர்கள். வேத வசனங்களை சரியாய் பகுத்து போதிக்கும் கிருபை பெற்றிருந்தாங்க. அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தை சேர்ந்த அப்போலோவை பற்றி அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24வது வசனம் முதல் 26 வசனங்கள் கூறுகிறது. வேதத்தில் வல்லவனான அப்போலோவின் பிரசங்கத்தை ஜெப ஆலயத்துல கேட்ட இந்த தம்பதியர், அப்பப்பா இது வல்லவா பிரசங்கம் என்று மகிழ்ச்சியோடு வீடு திரும்பி விடவில்லை. தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காட்டினார்கள் என்று அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது. வேத வசனம் வல்லமையுள்ள போதகருக்கு வேத வசனத்தை விவரித்து காட்டும் அளவுக்கு அனுபவம் பெற்றிருந்த இவங்களது வேத அறிவு எவ்வளவு பெரியது என்று நாம் பாராட்ட வேண்டும். இதற்கு மூல காரணம் பவுல் இவர்கள் வீட்டில் தங்கியிருந்த போது கற்றுக்கொள்ளும் மனதோடு வசனங்களை அவரிடமிருந்து கற்றனர் என யூகிக்கலாம். இயேசுவும் கூட நித்திய ஜீவனை
பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யும்படி சொன்னார்? வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றார். இயேசு வனாந்திரத்தில் பிசாசினால் சோதிக்கப்படும் போது கூட வசனங்களை மாத்திரம் மேற்கோள் காட்டி ஜெபித்தார். இந்த தம்பதியர் பவுலையும் அப்பல்லோவையும் உபசரித்தது மாத்திரமல்ல, அவர்களது சரீர பிரகாரமான தேவைகளையும் நிறைவு செய்து பணிவிடை செய்தார்கள். பவுல் இவர்கள் வீட்டிற்கு தானாக போனார். அப்பல்லோவை இவர்கள் தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றனர், உபசரித்தனர். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2 சொல்லுகிறது. ரோமர் 16ஆம் அதிகாரம் 40 பவுல் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள் என்று இவர்களை பாராட்டுகிறார். யூத மார்க்க தலைவர்கள், பிரிந்து போன ஊழியர்கள், ரோம அரசு அலுவலர்கள் ஆகியவர்களால் உபத்திரவங்கள், கட்டுகள் வந்தன. அப்பொழுது இந்த தம்பதி பவுலுக்கு தோள் கொடுத்து தாங்கி அவனுக்கு உதவினர். ரோமர் 16ஆம் அதிகாரம் 3 பவுல் இவர்களை தன் உடன் வேலையாட்கள் என்று சொல்வதின் மூலம் பவுலின் ஊழியத்தில் துணையாக இருந்தனர் என தெரிகிறது. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்கள் மூலம் பவுலோடு இவர்கள் சீரியா தேசத்திற்கு சென்றார்கள் என தெரிகிறது. பவுல் அவர்களை எபேசுவில் விட்டுவிட்டு மற்ற இடத்திற்கு ஊழியம் செய்ய சென்றபோது இவர்கள் எபேசுவில் ஊழியத்தை தொடர்ந்தார்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 4 பவுல் சொல்லுகிறபடி புறஜாதிகளின் சபை முழுவதிலும் இவர்களின் பங்கும் உழைப்பும் பெரிதாக இருக்கிறது. பவுல் யூத மக்களை கடந்து புறஜாதிகளின் இடத்துக்கு போக அழைக்கப்பட்டேன் என்று இன வேற்றுமையை உடைத்து புறஜாதிகளின் அப்போஸ்தலனாக விளங்கியது போல இவர்களும் புறஜாதிகளின் சபையை நேசித்து வசனத்தின் நிமித்தம் பல நாடுகள் அலைந்தாலும் கடைசியில் எந்த ரோமபுரியை விட்டு ஒரு காலத்தில் துரத்தப்பட்டார்களோ அதே ரோமபுரிக்கு மீண்டும் வந்தார்கள். கடந்த காலத்தில் கூடார தொழில் செய்த அவர்கள் வீடு இப்பொழுது பரிசுத்தவான்களின் சபை கூடி வருகிற வீடாக மாறிவிட்டது. ஆதி சபை வளர்வதற்கு தங்களையும் தங்கள் வேலையையும் தங்கள் வீட்டையும் வசதிகளையும் தியாகம் செய்த இந்த தம்பதிகளைப் போல் வேறு குடும்பத்தை வேதத்தில் கண்டுபிடிக்க முடியாது. அந்நிய தேசம், பாடுகள், இன்னல்கள் இப்படி இருந்த போதிலும் துன்பத்தில் துவளாதவர்களாய், இசைந்த உள்ளங்களாய், வேத அறிவுள்ளவர்களாய், விருந்தோம்பலில் சிறந்தவர்களாய், கர்த்தருக்கு அர்ப்பணித்தவர்களாய் வாழ்ந்தார்கள். இவர்களைப் போல நாமும் ஒருமித்து வாழ்ந்து தேவராஜ்யத்தை கட்ட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.